நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க நலமுடன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பு அம்சங்கள். தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுமே நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடு, ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான சூழ்நிலையை உருவாக்கும். தமிழர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். தமிழ் புத்தாண்டு அன்று உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. கடன் பிரச்சனை, மீளாத கடன் பிரச்சனை, போராட்டமான பிரச்சனைகள், எதிரிகளால் சூழ்ச்சிகள் அப்படி இருக்கிறவங்க 12 ராசி நேயர்களுமே இதை பின்பற்றலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மறக்காமல் நம்மளுடைய முருகன் வழிபாடை பின்பற்றுங்க. கடன் சுமை, தீராத வியாதி, அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு அன்று மறக்காமல் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் வழிபாடை நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் சிறப்பான வருடமாக, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உள்ள கிரக நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம உங்களுக்கு குறிப்பிடுகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே நம்ம சித்திரை மாதமாக எடுத்துக்கிறோம். சித்திரை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதையும் இங்கு அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஏன்னா சூரியன் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார். ஸோ மேஷ ராசியில் சூரிய பகவானும், ரிஷபராசியில் ஆரம்பத்தில் குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். கடக ராசியில் செவ்வாய், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னியிலும், அதுக்கடுத்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார். அதே போல் ராகு பகவான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும், அதுக்கு பிறகு கும்பராசியில் ராகு பகவான் பயிற்சி ஆவார். தற்போதுதான் சனி பகவான் உள்ளே மீன ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். 2.5 வருட காலம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது சுக்கிர பகவான் மீன ராசியிலும், புதன் பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள். சந்திர பகவான் 2.5 நாள் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார். இது பொதுவான விஷயங்கள். ஸோ இப்போ இந்த நிலைகளில் கிரகமைப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை மிக துல்லியமாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குற அன்பார்ந்த நம்மளுடைய நேயர்களுக்கு இன்னும் ஒரு கருத்து வைக்கிறேன். என்னென்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ நீங்கள் பதிவிட தான் உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மேலும் மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமான நபர்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எப்பொழுதும் வைத்துக்கொண்டு செயல்படும் மேச ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகிறது, நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நேயர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, சனி பகவான் உங்களுடைய ராசியை கடந்த 2.5 வருட காலமாக பார்த்த பார்வை விலகலே தமிழ் புத்தாண்டி சிறப்பு. 2ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறது பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய சிறப்பு.
6ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5க்கு வருவதனால் கடன் பிரச்சனை சிறப்பு. இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மிகப்பெரிய நல்ல விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல விதமான மாற்றங்களும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் மேசராசி அன்பர்கள் யாரேனும் முயற்சிகள் எடுக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சியில் இன்னும் தன்னம்பிக்கை அதிகரித்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு மட்டும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் இது கிடைக்குமா அப்படின்னா இல்லைங்க. நீங்கள் அரசாங்க வேலையில் வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கீங்க, ஏதாவது டெண்டர் எடுக்கிறீங்க, அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உதவித்தொகை நீங்கள் பெறணும்னு நினைக்கிங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு தற்போது உள்ள கிரகமைப்பு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். அதேபோல் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா ப்ரமோஷன் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பதற்கான உறுதுணை ஏற்படுகிறது. முக்கிய பிரமுகர்களை அதாவது முக்கியமான நபர்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பிரபலங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் அப்பா மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கிறது. அதேபோல் தந்தை வழி உறவு மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் அப்பா மேலே ஒரு அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா தாங்க எனக்கு, எங்கள் அப்பா தான் உயிர், எங்கள் அப்பா தவிர எனக்கு வேறு எதுவுமே கிடையாது, என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய தந்தையை என்னை இந்த ஒரு நல்ல நிலை கொண்டு வந்த என் தந்தையை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பா மேலே ஒரு உறவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கும். அதுபோல் மேசராசி அன்பர்களாக தகப்பனாருமே ரொம்ப ரொம்ப பாசம் பார்த்துக்குருவாங்க. அப்போ 12 ராசியில் மேசராசிக்காரங்களை மட்டும் தான் பார்த்துக்குவாங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு சதவீதம் அதிகம். இப்போ ஒரு 2 குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 குழந்தையுமே அந்த தகப்பனாருக்கு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேசராசி குழந்தை இருந்தால் அந்த குழந்தை மேலே அதிகமாக அப்பா இன்வால்மெண்ட் காட்டுவார். ஒரு 10% கூட கொஞ்சம் பாசம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக ஏற்படுது என்பது உண்மை. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்கன்னா தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழிலெலாம் தொடங்குறதுக்கான முயற்சிகளை நீங்கள் கட்டாயமாக எடுக்கலாம். ஸோ அந்த தொழில் தொடங்குவது மூலமாக உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா புதிய ஒரு நட்பு வட்டாரங்கள் உருவாகும். அந்த நட்பு வட்டாரம் மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெலாம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கிறது. அதேபோல் மேச ராசியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க, படிப்பில் சிறந்து விளங்குவீங்க, உங்களுடைய பேச்சாற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். எந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் அந்த போட்டியில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, பேச்சு போட்டினாலும் சரி, விடாமல் முயற்சி எடுங்க. நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதேனும் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா முயற்சிக்கான விஷயங்களை வெற்றி பெறும். சீக்கிரம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கிறது. ஸோ காதலில் மேசராசி என்பவர்கள் புதிய காதல் முயற்சி எடுத்தால் கட்டாயமாக ஒரு பிரச்சனை வரும். ஏற்கனவே காதலில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை ஒரு சாதகமாக முடியும். ஸோ புதிய காதல் இப்போ தான் எனக்கு புதுசாக ஒருத்தவங்க அறிமுகமாகறாங்க, ஸோ அவங்ககிட்ட நான் பேசலாமா இல்லை அவங்கள நான் விரும்பலாமா அப்படின்னா உறுதியாக இன்னும் ஒரு வருட காலத்துக்கு இந்த முயற்சி எடுக்க வேண்டாம் என்பது கிரக ரீதியாக நம்ம அறிந்த உண்மை. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிரிகள் யார் என்ன தெரியாமல் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கூட இருக்கவங்க எதிரியா இல்லை உங்களுக்கு எதிர்க்கிறவங்க எதிரியான்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த எதிரி கரெக்டான எதிரி, உங்களை சூழ்ச்சி பண்ணி உங்களை லாக் பண்ணுற எதிரி யாருங்கிறதை நீங்கள் இந்த கேது பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் புரிய முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய புத்தி கூர்மையை அதிகமாக பயன்படுத்துங்க. மற்றவங்களுடைய பேச்சுக்களை முழுவதுமாக நம்ப வேண்டாம். நம்பாமல் நீங்கள் உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்ட நபர்கள் மீது அக்கறை செலுத்தி அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் மீது கேர் பண்ணாமல் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தங்கமான அற்புதமான சிறப்பான புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை.
ஸோ இந்த காலகட்டங்களில் மேசராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது, மகாலட்சுமி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை மூலமாக மேசராசி என்பவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, சூழ்நிலைகள் உருவாகிறது. இடமாற்றத்துக்காக காத்திருப்பவர்கள் உறுதியாக மகாலட்சுமி அன்னையை செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு செய்யும். இடமாற்றம், வேலையில் இடமாற்றம் வேணும்னு காத்திருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மேசராசி என்பவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஏற்றமும் முன்னேற்றமும் கிரகங்களும் மகாலட்சுமி அன்னையும் முழுமையாக மேசராசி என்பவர்களுக்கு தருவாங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான பலன்கள், உங்களுக்கு மாத பலன்களில் தமிழ் மாத பலனை பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்க ஆசைப்பட்டேன், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணிப்பிட்டு கூற நான் காத்திருக்கிறேன். வாழ்க நலமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.